அப்போ எங்கள் சிஸ்டர் சொல்லுவாங்க, ஓஹோ நீ டெல்லியிலேருந்து உனக்கு பைசா வந்து நீங்கள் படிக்கிறேன்னா உனக்கு நீ பெரிய ஆள் நினைப்பா. இந்த பச்சை பாவாடை கட்டணும்னா உனக்கு ஒரு பூர்வ ஜென்ம வாசனை இருக்கணும், அன்னையார் பேரை சொல்லணும், அதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும்னா உனக்கு அது உன்னுடைய அந்த வாசனை இருந்தால் மட்டும்தான் இந்த கேம்பஸ்குள்ள நுழைய முடியும். அதை புரிஞ்சு நடக்கும் அப்படிம்பாங்க. The same sentence I want to repeat here. அந்த வாசனை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளால மட்டுமே இந்த கேம்பஸ்குள்ள வர முடியும். நம்மளோட டைம் ஃபாலோ பண்ணி படிக்கீங்களா? அது அப்படின்னு என்னன்னு சொல்ல முடியுமா? 5 minutes. Yes. அப்புறம் can you please give her a big hand? இது கொஞ்சம் சரியான சார். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? வயசு ப்ளஸ் 2 minutes தான் உங்களுடைய சிட்டிங் டாலரன்ஸ். சாரி, ப்ளஸ் 2. 15 வயசுனா 17 நிமிஷம், 12 வயசுனா 14 நிமிஷம். அதுதான் உங்களுடைய மூளையால நல்ல ஸ்ட்ராங்கா படிக்கிறது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள மட்டும் தள்ள முடியும். அப்புறம் செக்ரிகேட் பண்றது செகண்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மூளைக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு 15 நிமிஷம் ரொம்ப ஆக்டா இருக்கும். 15 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பா உங்களால கண்டினியூஸா படிக்க முடியும். படிச்சு முடிச்சுட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். கண்ணை மூடிட்டு இருக்கணும், மெதுவா நடக்கலாம், குதிக்கிறது ஆடுறது கூடாது, விஷுவல் ஸ்டிமுலேட் கூட போகவே போகக்கூடாது. அந்த 5 minutes ரெஸ்ட்ல விஷுவல் ஸ்டிமுலேட் கூடவே கூடாது. பிகாஸ் விஷுவல் ஸ்டிமுலேட் will drastically reduce your attention span. அதனால அது கூட போகக்கூடாது. ஆனா 5 நிமிஷம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கணும். திரும்ப ஒரு 15 நிமிஷம் படிக்கணும், திரும்ப ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், திரும்பி ஒரு 15 நிமிஷம் படிக்கணும், 10 நிமிஷம் பிரேக் கொடுத்து அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 பொமடாரோ. ஒரு பொமடாரோ 15 minutes. 15 minutes of absolute learning, 5 minutes of taking rest. Again 15 minutes of learning, 5 minutes of rest. Again 15 minutes of learning, 10 minutes break, switch over to another subject. 3 பொமடாரோக்கு மேல ஒரு சப்ஜெக்டை உங்க மூளையால தாக்க முடியாது. 15 நிமிஷத்துக்கு மேல அட்ட ஸ்ட்ரெச் பயனுள்ளதா இருக்காது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன் இது பண்றோம் அப்படின்னு கேட்டா, வீட்டுல இருந்து துணி மணிலாம் மடிப்பீங்களா? காஞ்சி துணியெல்லாம் மடிப்பீங்களா? மடிச்சோம் என்ன பண்ணுவோம்? ஷெல்ஃப்ல எப்படி வைப்பீங்க? தனித்தனியா, உங்களுடைய யூனிஃபார்ம் தனியா, காலத்துக்கு தனியா, இதர் தனியா, டவல்ஸ் தனியா. ஏன் அப்படி வைக்கணும்? ஒரு பதில் அப்சல்யூட்லி. எடுக்க ஈஸியா இருக்குமா? எக்ஸாம் ஹால்ல மூளையில இருக்கிறத திரும்ப எடுக்கிறீங்களா? அப்போ பதிய வைக்கக்கூடிய நேரம், நீங்க படிக்கிறது காலம் பேர் வந்து இட் இஸ் யுவர் இன்புட் டைம். ஆனா மூளையில இருக்கக்கூடிய நிறைய ஸ்கீமாஸ்ல இது வந்து அனலிட்டிக்கல் திங்கிங், இது அரித்மெட்டிக், இது மெமரி, இது ரீசனிங் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்கீமால பிரிச்சு 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 அது போய் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நாம கொடுக்குற டைம் தான் 5 நிமிஷம். இது இன்புட் டைம். நீங்க படிக்கிற 15 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் நீங்க ஒரு டேட்டாவை உள்ள அனுப்பிச்சிருக்கீங்கல்ல படிச்சு, அந்த டேட்டாவை எந்தெந்த ஸ்கீமால ஸ்டோர் பண்ணணும்னு பிரெயின் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நாம கொடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல பிரெயினுக்கு ரொம்ப க்ளோஸான விஷுவல் ஸ்டிமுலேட் வரக்கூடாது. பாகக்கால் போட்ட ஒரு மருந்தை பக்கத்துல வச்சுட்டு ஒரு மைசூர் பாகு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? மைசூர் பாகுல போயிடுவேன். இந்த மூளை என்ன பண்ணும்? உன்னை ஸ்டோர் பண்ணதை ப்ராசஸ் பண்ற வேலையை விட்டுட்டு டக டகா நாட டான்ஸ் கூட போயிடும். ரைட்? அதனால தான் விஷுவல் ஸ்டிமுலேட் கூடாது அந்த 5 நிமிஷம். புரியுதா? பிடிக்குதா நான் சொல்றது? என்ன இதுக்காக சொல்லுவேன், இப்படி பண்ணி பாருங்க. உங்களுடைய ரீட்ரைனிங் எக்ஸாம் ஹால்ல திரும்ப மூளையிலிருந்து டேப் பண்ணி எடுக்க ஈஸியா இருக்கும். காட் இட்? சோ தயார் பண்ணிப்போம், உழைப்போம், ஜெயிப்போம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மைண்ட் ப்ராசஸிங் டெக்னிக் ஒன்று சொல்றேன். க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ இல்லை, நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஒரு டெமோ பண்ணுங்க. ஸ்டார்ட் கவுண்டிங் ஃப்ரம் 100 to 0. ரிவர்ஸ் ஆர்டர்ல 100 to 0. அதுக்கப்புறமா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல். இப்போ வந்து நம்ம ஒரே கோல் 10ஆம் கிளாஸ் பரீட்சையில உலகத்திலே யாரால பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவோம். அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், ஐ எம் கோயிங் டு கான்கர் மை கொஸ்டின் பேப்பர்.
Can you all repeat? I அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரு. I அமிர்தா. I ஸ்லோகா அப்படி உங்க பேரை சொல்லிட்டு I ஸ்லோகா is going to conquer my question paper. Shall you all repeat? Going to conquer. Conquer என்ன? Absolutely ஜெயிக்கிறது. ராஜேந்திர சோழா and ராஜராஜ சோழா conquered Indonesia. Right? அந்த மாதிரி அந்த question paper conquer பண்ணறதுக்கு நாம செய்யக்கூடிய preparation இருக்கு பாத்தீங்களா? அதுவும் அந்த டைம்ல வந்துடும். 100ல இருந்து 0 வரைக்கும் தலைகீழ எண்ணி முடிச்சிட்டு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு எழுதி பார்க்கறீங்க, எவ்வளவு நேரம் எந்தெந்த புக்ஸை வச்சு படிக்கிறீங்க, எக்ஸாம் ஹாலில் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க, பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் வரும். இந்த ப்ராசஸ் அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். எப்போ பண்ணணும்? தூங்குறதுக்கு படுத்துட்டீங்க பார்த்தீங்களா வீட்டில், ஆஃப்டர் யூ ஹிட் த பெட் பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப். படுத்த உடனே நம்ம தூக்கம் வராது. படுத்துட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இது பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் ஆல்ஃபா ஸ்டேட் மெடிடேஷன். ஈஸியஸ்ட் வே ஆஃப் மெடிடேஷன். நீங்க 100லேருந்து 0 வரை கவுண்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு படிக்கிறேன், நாளைக்கு படிக்கிறேன், நாளைக்கு கணக்கு போட்டு பார்க்குறேன், அது 0 and visualize your process of absolutely conquering the question paper and taking heights the results. Close your eyes. Start counting from 100 to 0 in reverse order. உங்களுடைய வீக்னஸை நீங்க தேடி போகவே போகாதீங்க, கண்டுபிடிக்கவே வேண்டாம். வீக்னஸ் நமக்குள்ள இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது லிஸ்டே போட வேண்டாம். ஸ்ட்ரென்த் என்னன்னு போடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு போடுங்க, த்ரெட் என்னன்னு போடுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பிசிக்ஸ் கண்டிப்பா 10th இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க வந்து கார்பன் மிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் படிச்சிட்டீங்க. கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ்ல வந்து பாதி படிச்சிருக்கே பாதி படிக்கல. அப்போ 3 விதமா நீங்க மார்க் பண்ணணும். இன்னைக்கு உடனே போய் இண்டெக்ஸ் எடுத்து எந்த லெசனுக்கு டிக் அடிக்க போறீங்க, எந்த லெசனுக்கு சர்க்கிள் போட போறீங்க, எந்த லெசனுக்கு கிராஸ் பண்ண போறீங்கன்னு டிசைட். டயகிராம் 3D and R. Define, differentiate, diagram, reasoning. இந்த 4 டாபிக் 3D and R சொல்லுங்க, டிசைன் பண்ணுங்க. 3 திருப்பி சொல்லுங்க.